எல்லாருக்கும் வணக்கம். இன்னொரு வீடியோவில் பார்க்குறது எனக்கு ரொம்ப ஹாப்பி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்னும் ஷேர் பண்ணலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி vs சிஎஸ்கே. ஸோ ஆர்சிபி vs சிஎஸ்கே சின்னசுவாமியில் வந்து ஆடுறாங்க. ஸோ இன்றைக்கி மேட்ச் வந்து மழை வருமா மழை வராதா அதெல்லாம் தாண்டி இது ஒரு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மேட்ச் இது சொல்லணும். ஏன்னா பிகாஸ் வந்து போன வருஷம் ஆர்சிபி வந்து பண்ண சம்பவம் அப்படி சின்னசுவாமியில். ஸோ அந்த லாஸ்ட்டுக்கு அந்த தோனி அடிச்ச 6னால அவுட் ஆஃப் த ஸ்டேடியம்னால அந்த மேட்சே டேர்ன் ஓவர் பண்ணிச்சு. ஸோ ஒரு ரிவெஞ்சுக்காக இந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே வின் பண்ணணும்னு என் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இருக்குது. ஸோ வாங்க மேட்சோட மேட்சப்ஸ் பார்த்துக்கலாம். பிளேயிங் லெவல் எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக வந்து இந்த மேட்ச் சேம் பிளேயிங் லெவல் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ப்ராபபிளி மேபி வேணால் ஒரு சேஞ்ச் இருக்கும். வன்ஷ் பேடி வேணால் இன்டு தி அட்டாக் வரலாம். அண்டு அனதர் பத்திரன் அக்பார்லாம் நேத்தன் எலிஸ் மோஸ்ட் ப்ராபபிளி வர வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் ஏன் சொல்கிறேன்னா பத்திரனா வந்து நல்ல டெஸ்ட்டில் இருக்கார். பட் அவர் வந்து ஃபார்ம் அவுட்டை ஒரு ஆன் அண்ட் ஆஃபாகவே இருக்கார். ஒரு 2 ஓவர் வந்து நல்லா அடி வாங்கினார்னா ஒரு 3வது ஓவர் வந்து நல்லா குட் பவுலிங் போகிறார். பட் அது தேவையில்லை. க்ரூஷியலான சுச்சுவேஷனில் வந்து பத்திரனா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது இல்லை. ஸோ ஒரு ஆக்ஷன் தான் பிகாஸ் அது காரணமே. ஸோ நேத்தன் எலிஸ்க்கு வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பிகாஸ் அவர் பிபிஎல் வந்து ஒரு வின்னிங் கேப்டன் அண்ட் பவுலிங் வந்து எக்ஸ்ட்ரானரியாக போட்டிருக்காரு. ஸோ அவர் கண்டிப்பாக வருவார். ஸோ பிளேயிங் லெவல் போய்க்கலாம். சேம் பிளேயிங் ஓப்பனிங் வித் ஷைக் ரஷீத் வித் ஆயுஷ் மத்ரே. என்னதான் ஷைக் ரஷீத் வந்து ஃபெயிலியர் ஆனாலும் அவர் வந்து மீண்டும் ட்ரை பண்ணணும்னு நான் சொல்வேன். ஏன்னா பிகாஸ் வந்து அவர் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல, 2020 ருத்ராஜ் கைக்வாட் வந்து இதே மாதிரி தான் 5 கண்டினியூஸ் அண்ட் 4 கண்டினியூஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் பார்த்துட்டு அப்புறம் தான் அவர் வந்து நல்ல ஒரு பூம் ஆனார். ஸோ அது வந்து அவருக்கு வந்து ஒரு ரிதம் கிடைக்கணும். பிகாஸ் போன டைம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி கூட வந்து தான் அந்த ஃபார்மில் வந்திருப்பாரு ருத்ராஜ் கைக்வாட். ஏன் கரெக்டாக வந்து அவங்க வந்து 147 அந்த மாதிரி சேஸ் பண்ணணும். ஸோ வந்து ருத்ராஜ் கைக்வாட் கம்ஃபர்டபுளாக ஒரு மைண்ட் செட்டில் வந்து ஸோ கேம் அப்படியே எடுத்துகிட்டு போய்வார். ஸோ அங்கே தான் அவரோட டேர்ன் ஓவர் ஆச்சு அவரோட லைஃப் கிரிக்கெட் கரியர். ஸோ அதே மாதிரி தான் ஷைக் ரஷீத்க்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கான மேட்ச்ல. ஸோ அதே ஆர்சிபி அகைன்ஸ்ட். ஸோ பார்ப்போம், எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ ஆயுஷ் மாத்ரே சொல்ல வேணாம். போன மேட்ச் ஒரு ஃபெயிலியர் இருந்துச்சு. பட் அவர் குட் டெஸ்ட்ல இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அவங்க 2 பேர்த்துலேருந்து எஸ்பெஷலி இன்னைக்கு வந்து ஓப்பனிங் பேட் வந்து ஒரு வித்தவுட் லாஸ் பவர் பிளேல வித்தவுட் லாஸ் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பொறுத்து பார்ப்போம். அண்ட் வந்து 1 டவுன் சாம் கரன். ஸோ சாம் கரன் வந்து ஒரு ப்ரூவனாக இருக்காரு. போன மேட்ச் வந்து ப்ரூவனாக இருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவர் ட்ரை பண்ணுவாங்க மறுபடியும் 3rd பொசிஷனில். கண்டிப்பாக அவர் வந்து ப்ரூவ் பண்ணுவார்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச்சில். ஸோ செகண்ட் அதே மாதிரி மேபி வேணால் ஒரு சேஞ்சஸ் இருக்கலாம். ஷைக் ரஷீத் வந்து மேபி ஏன்னா சிஎஸ்கே எப்படின்னு தெரில. ஸோ சிஎஸ்கே வந்து நிறையா ட்விஸ்ட்லாம் வைப்பாங்க. மேபி ஒரு கான்வே எடுத்துகிட்டு வரலாம். ஸோ அது அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் வந்து டெவால் பிரிவிஸ். ஸோ போன மேட்ச் வந்து ரவீந்திர ஜடேஜா வந்து 4th ரவுண்ட் வந்தார். கண்டிப்பாக அது வந்து செட் ஆகாதுங்க. ஃபோர்த் பேட்ஸ்மேன் வந்து கண்டிப்பாக வந்து ரவீந்திர ஜடேஜா வேணாம். ஸோ அவர் என்ன இன்டென்ட் காமிச்சாலுமே அவர் ஸ்டேபிளாக வந்து கொண்டு போகணும், விக்கெட் லாஸிங்கோட போகணும்னா கண்டிப்பாக டிவால் பிரேவிஸ் வந்தாங்கணும். ஸோ டிவால் பிரேவிஸ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து சிவம் துபே ஸ்ட்ரைட்டவே. ஸோ சிவம் துபே வந்து அவருக்கு கொஞ்சம் இந்த வருஷம் செட் ஆகலைங்க. நெக்ஸ்ட் மேட்ச் வந்துடுவார். அவருக்கு ஒரு ரிதம் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து பிடிச்சிருவாரு. ஸோ அடுத்தது வந்து எம்எஸ் தோனி. ஸோ எம்எஸ் தோனிக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டவே வந்து எம்எஸ் தோனிக்கு முன்னாடி வன்ஷ் பேடி நான் சொல்லியிருந்தேன். வன்ஷ் பேடி வந்து தான் இன்னும் சூப்பராக இருக்கும். அண்ட் வந்து எம்எஸ் தோனி அப்புறம் ரவீந்திர ஜடேஜா, அப்புறம் வந்து அன்சுல் கம்போஜ் அண்ட் வந்து கலீல் அகமத் அண்ட் நூர் அகமத் அண்ட் இம்பாக்ட் பிளேயரில் வந்து நம்ம நேத்தன் எலிஸ். ஸோ இந்த பிளேயிங் லெவலில் போயினா சூப்பராக இன்னும் இந்த 12ஸோட போனாங்கன்னா இன்னும் வந்து சூப்பராக ப்ளே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு மழை வந்து மோஸ்ட் ப்ராபபிலி வர வேணான்னு வந்து நினச்சிக்கலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். இப்படி மழை வந்தாலும் ஓவர்ஸ் கம்மி பண்ணி போடுவாங்க கண்டிப்பாக. ஸோ பெஸ்ட்டு ரிவெஞ்சாக இருக்கணும். ஸோ ஆர்சிபி நல்ல சைடாக இருக்காங்க. பட் வந்து பார்ப்போம், என்ன வேணால் நடக்கலாம் அன்எக்ஸ்பெக்டடாக. ஸோ சிஎஸ்கே வந்து இன்றைக்கி நல்லா குட் கிரிக்கெட் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ இன்னும் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். ஸோ அண்டில் பை ஃப்ரம் த கிரிக்கெட் லெவல். தேங்க்யூ, பை.